ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை கார பொரியல். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் பொரியல் தான் செய்வோம். கார பொரியல் மேக்ஸிமம் யாரும் செய்ய மாட்டாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு மைல்டாக இருக்கிறதோட குழம்போட நம்ம இது வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் 1 ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பொழுதுமே எண்ணெயிலேயே உப்பு சேர்த்துருவேன். அதுதான் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நீங்கள் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை முதல்லையே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ போடும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ண முருங்கைக்கீரையை தான் இதில் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி இல்லாத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கலாம். ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நம்ம லைட்டாக சேர்த்துக்க போகிறோம். அதிகமாகலாம் சேர்க்கக்கூடாது, கீரை இல்லைன்னா நல்லாவே இருக்காது. இப்போ ஏன்னா முருங்கைக்கீரையில் தண்ணி ஜாஸ்தியாக போயிட்டுனா கசப்பு ஏறிடும், அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ முருங்கைக்கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு நம்ம சூட்டோடு இதை போட்டு நல்லா அப்படியே வதக்கி விடணும். அதை இப்போ தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீரையில் இருக்க தண்ணி தானாக ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி இதில் செய்யக்கூடாது. தண்ணியை தெளித்து தான் நம்ம இந்த கீரையை வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் லைட்டாக தெளிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காவை எடுத்துக்கலாம். நீங்கள் துருவி இருந்தால் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. நான் கீனி தான் சேர்ப்பேன், அதனால் நான் கொஞ்சமாக அதை கீனி எடுத்துக்க போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டு, காரம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். இப்போ இதை தண்ணி கிண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை வெறுமனே தான் நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். மேக்ஸிமம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க, குறப்பாலாம் அரைக்க வேணாம். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை அதில் சேர்த்துட்டு ஹையில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கண்டினியூஸாக இதை கிளறி விடணும். அப்போ தான் அந்த பூண்டோட பச்சை வாசனை அதெல்லாம் போகும். ஏன்னா நம்ம இதில் தண்ணியும் சேர்க்கவே இல்லை, எதுவும் பண்ணல இல்லையா. ஸோ 2 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிவிடும். அதுக்கு மேலேயும் வைக்க போகிறது கிடையாது. அதனால் ஹையில் வச்சு இதை நல்லா வதக்கினோம்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதோடு நம்ம ஒரு சிம்மில் 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணோம்னா நம்மளோட முருங்கைக்கீரை கார பொரியல் ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. என்னடா இவங்க ஒரே முருங்கைக்கீரை ரெசிபியாகவே போடுறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போது சுட சுட சூப்பராக நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சதுன்னா கட்டாயமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இப்போ சம்மர்னால் எவ்வளோ தான் ஜூஸ் கொடுக்க முடியும். ஜூஸே குடிச்சிட்டு இருந்தோம்னா அதில் எவ்வளோ சுகர் ஏற்றிக்க முடியும். அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா கீரை தான். கீரையில் என்னென்ன வெரைட்டி இருக்குதோ அது எந்தெந்த விதமாக செய்து சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நான் என்னோடய ட்ராக் எல்லாமே கீரை பக்கம் மாறிடுச்சு. முருங்கைக்கீரை எல்லாராலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடியதுன்றதுனால இதில் ரெசிபிஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே சமயம் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடியதும் ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கணுன்றது தான் நான் யோசித்தது. அதில் எனக்கு முருங்கைக்கீரை ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக பட்டுச்சு. முருங்கைக்கீரை எல்லார் வீட்லேயும் இருக்கும். அது மேக்ஸிமம் எத்தனை நாள் நம்ம குழம்பு கடையல் அப்படியே வச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்று பொரியல் பண்ணலாம், வடை பண்ணலாம். இந்த முருங்கைக்கீரையிலே நிறைய வெரைட்டி பண்ணலாம். அதனால் நான் கொஞ்சம் கீரைங்க பக்கம் போனதில் முருங்கைக்கீரை எனக்கு இன்னுமே ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் இதில் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுத்து லைக் கொடுங்க. தேங்க்யூ.